வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் எங்களுடைய கொடைக்கானல் ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். அதில் பூம்பாறையில் உள்ள முருகன் கோவில் தரிசனம் பற்றியும் அங்கே உள்ள என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றத பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் டீட்டெயில்டாக. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட கீழே வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து 2வது வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் மன்னவனூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மன்னவனூர்ன்றது வந்து பூம்பாறையிலேருந்து அடுத்தது நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா மன்னவனூர் வந்துடும். சொல்லப்போனால் பூம்பாறை கொடைக்கானல்லேருந்து 35 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் இந்த மன்னவனூர் இருக்குது. நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னவனூருக்கு நமக்கு ஃபுல்லாக உள்ளே வந்து வெஹிக்கிள்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு 30 ருபீஸ் டிக்கெட், எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஸோ 30 ருபீஸ் வாங்குவாங்க. கிட்ஸ்க்கு வந்து 20 ருபீஸ் தான். அங்கே வந்து மெயினாக வந்து மன்னவனூரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங் தான் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய வந்து ஆடு மேய்ப்பாங்கள்ல, அந்த தொழில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. முயல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வளர்க்குறாங்க. இந்த முயல் ஃபார்ம் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் முயல் வந்து பார்த்தோம். ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த முயலோட ரத்தத்துலேருந்து மூட்டு வலி தைலம், இந்த மாதிரி கை கால் வலி அந்த மாதிரி இதுக்கு. அப்புறம் ஹேர் ஆயில், நமக்கு ஆல்ரெடி தெரியும் முயல் இதோட இதுலேருந்து செய்வாங்க இல்லையா, பிளட்லேருந்து ஹேர் ஆயில் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் பெயின் இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி தைலம் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங் இருந்தது. ஹார்ஸ் ரைடிங் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையும் நல்ல உயரமான மரங்கள் நிறைய இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் நிறைய படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். ஃபைட் சீன்ஸ் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கொஷின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பைன் ட்ரீலேருந்து என்ன ஒரு முக்கியமான பொருள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அது என்ன பொருள்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அது ரிப்ளை பண்ணுறேன். பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு அங்கேயே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நாங்கள் போன இடம் மோயர் பாயிண்ட். மோயர் பாயிண்ட்டுன்றது என்னென்னா, மோயர் அப்படின்ற பிரிட்டிஷ்காரர் அந்த காலத்தில் அங்கே நிறைய ரோடெலாம் வந்து அவர் தான் போட்டிருக்காரு, நிறைய முயற்சிகள்லாம் எடுத்து. ஸோ அதனால் அவரோட நினைவிடமாக அந்த இடம் இருக்குது. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பிளேஸ் நோக்கி கிளம்பிட்டோம். அடுத்து வந்து நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து பில்லர் ராக்ஸ். பில்லர் ராக்கை பொறுத்த வரைக்கும் பில்லர் மாதிரியான 3 ராக்ஸ் வந்து இருக்குது. அதோட உயரம் வந்து 400 ஃபீட்டு. தரை மட்டத்துலேருந்து கடல் மட்டத்துலேருந்து 5000 ஃபீட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி. 2 பில்லருக்கு இடையில வந்து டெவில் கிச்சன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெவில் கிச்சன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ நாம் குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து டெவில்ஸ் கிச்சன். அதாவது அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க தான் அங்கே ஃபுல்லாக கொடைக்கானலில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தங்கியிருந்தாங்க. அங்கே உள்ள ரோடுகள்லாம் போட்டு எல்லாமே வந்து டெவலப் பண்ணது அவங்க தான் இல்லையா அந்த காலத்தில். ஸோ அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது அந்த 2 அந்த பில்லருக்கு இடையில வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபாகெல்லாம் வந்து கீழேருந்து மேல் நோக்கி ஒயிட் கலரில் அப்படியே வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அது நமக்கு பார்க்கும்போது எப்படின்னா, அந்த பேய்கள்லாம் சேர்ந்து சமைக்கும்போது புகை மூட்டமாக மேலே வர மாதிரி அவங்களுக்கு வந்து இமேஜின் பண்ணி அதுக்கு டெவில்ஸ் கிச்சன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குணா ஃபிலிம் எடுத்ததுனால அதுலேருந்து நம்ம குணா கேவ்னு சொல்லிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ அந்த 2 பில்லர் ராக்குக்கு இடையில தான் டெவில்ஸ் கிச்சன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் போய் மறுபடியும் ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு பிரைன் பார்க்குக்கு வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம். அந்த பிரைன் பார்க்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் சம்மரில் போனனால ரொம்ப அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. அப்போ தான் வந்து ஃபுல்லாக கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ராபகேஷன் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ளவர்ஸ் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா ரிலாக்ஸிங்காக, நல்லா காத்தோட்டமாக அழகாக நல்லா பச்சையாக, நல்லா பச்சை பசேன்னு நல்லா ஒரு வியூ வந்து நல்லா இருந்தது நம்ம போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நாம் இந்த வெயில் காலமாக இல்லாமல் முன்னாடியே போனோம் அப்படின்னா, நல்ல சீசன் டைமில் போனோம், குளிராக இருக்கும்போது போனால் நிறைய ஃப்ளார்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும்.
ஸோ ஓரளவுக்கு இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன பிளேஸ்க்கு போனோம்னா சில்வர் ஃபால்ஸ் தான் போனோம். நெக்ஸ்ட் டே தான் வந்து சில்வர் ஃபால்ஸ் போனோம். ஸோ அதே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அந்த வீடியோவில். இந்த பார்க்கில் எடுத்த வீடியோலாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் அடுத்து இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, அதுவும் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சில்வர் ஃபால்ஸ் போயிருந்தோம். சில்வர் ஃபால்ஸ் வந்து அப்போல்லாம் நான் சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் டூர் போகும்போது நிறைய தண்ணி வந்து அப்படியே கொட்டும் அருவியாக, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பட் ஆனால் இந்த டைம் நான் போகும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்தது. பட் ஆனால் இந்தளவாவது வந்ததே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு சில்வர் பார்க்குற மாதிரியே, சில்வர் வந்து அப்படியே அருவியாக கொட்டுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என் பாப்பாவுக்கும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குணா கேவ், இன்னும் நிறைய பிளேசஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.